Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த சில்வர் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து சுடு தண்ணியில் சோடா அதோட வந்து சில்வர் ஃபாயில் சேர்த்து கொதிக்க வச்சு அதில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இந்த மெத்தடை தான் எங்கள் அம்மாலாம் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த மெத்தட் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரஷ் பண்ண வேண்டியதில்லை, சுடு தண்ணி தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சில்வர் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. நான் ஒரு செட்டு கொலுசும் ஒரு குத்து விளக்கும் வெள்ளி தட்டும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு நம்மளோட சீக்ரெட் டிப் என்ன அப்படிங்கிறது இதுதாங்க, சில்வர் டிப் இதோட பேருங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுலேயே மேனுவலாக போட்டிருக்கு. என்னோடய ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட கடையில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டில் தான் தெரிஞ்சது. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். எப்படி யூஸ் பண்ணணும் என்னங்கிறது அதிலே மேனுவலாகவே போட்டிருக்கு. ரொம்ப ஈஸி தாங்க யூஸ் பண்ணுறது. வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்து சிம்பிளாக நான் வந்து சின்ன பொருளை வச்சு பண்ணியிருக்கலாம். சின்ன பொருளை வச்சு பண்ணுறதை விட இந்த பெரிய குத்து விளக்கு இல்லை பெரிய பொருட்களை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் டஃப்பான விஷயம். அதையே உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட் இப்போது அதை வந்து பாட்டிலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. அவசியம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இது தாங்க அந்த லிக்விட் இப்படி தாங்க இருக்குது. இது கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகிறதில்ல. உங்களுக்கு சேஃப்டியாக வேணும் அப்படின்னா கைக்கு க்ளவுஸோ இல்லை கேரி கவரோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 விதமாகவும் காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு பிளாஸ்டிக் கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சுன்னா அதிலையே போட்டு நீங்கள் அந்த பாட்டிலுக்குள்ளேயே விட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த எப்படி சொல்கிறது, அந்த கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நம்ம வந்து அதில் விட்டு எடுக்க போகிறதில்ல. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுலில் வந்து தனியாக வந்து கொலுசை போட்டுட்டு அதில் வந்து நான் அது முழுகிற அளவுக்கு இந்த சில்வர் டிப்பை நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே அதை வந்து ஊற விட்டுட்டு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் அந்த விளக்கு மேலே கொஞ்சமாக ஊற்றுறேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நான் ஊற்றவே அதில் இருக்கிற டஸ்ட்டு, அதில் இருக்கிற அழுக்கு பூராமே வருது. இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த லிக்விட் நம்ம ஊற்ற ஸ்மெல் வருது. அது வந்து அந்த கெமிக்கலோடு சேர்ந்து அது நமக்கு ஸ்மெல் கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அதுக்கு மட்டும் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. அது மட்டும்தாங்க ப்ராப்ளம். ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது. இப்போ பாருங்கள், அதை போர் பண்ணிவிட்டு நம்ம அதிலேருந்து ஊற்றக்குள்ளேயே நமக்கு ஃபுல்லாக போயிடுது. நம்ம ப்ரஷ் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ப்ரஷ் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம அந்த லிக்விடை இது மேலே ஊற்றினோம்னாவே நமக்கு போயிடுது. அந்த எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரில் வந்து 2 to 3 மினிட்ஸ் வந்து அதில் வந்து முக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இவ்வளோ பெரிய விளக்கெல்லாம் நம்ம முக்கணுன்னா எவ்வளோ ஊற்ற முடியும்? அவ்வளோ சில்வர் டிப் நம்ம வாங்க வேண்டியதாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம இப்படி யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து அந்த பாட்டிலில் வந்து இப்போ பாருங்கள், இது கொலுசு வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த அழுக்கு பூரா எடுத்துருச்சு. அந்த ஒயிட் கலரில் இருந்த அந்த லிக்விட் வந்து பாருங்கள், நல்லா அந்த அழுக்கு பூரா தனியாக வந்துருச்சு. இப்போது கொலுசை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், வாஷ் பண்ணி. இப்போ வந்து நான் கொலுசை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு தண்டு பூரா க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு விளக்கு ஒரு செட்டை வந்து நம்ம பூரா க்ளீன் பண்ணிட்டோம். அந்த ஒரு சில இடம் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இந்த விளக்கில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய லிக்விட் இல்லாமல் நம்ம வந்து 1/4 பாட்டில் தான் இப்போ இந்த விளக்கு பூரா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கொலுசுக்கு தட்டும் நமக்கு க்ளீன் ஆகுது. இது எல்லாமே வந்து நான் வந்து சும்மா ஒரு 1/4 பாட்டில் லிக்விடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் அந்த லிக்விட் மீந்துருச்சு. அந்த லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த லிக்விடை நம்ம வந்து திரும்ப ஒரு தனியாக இன்னொரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள் அந்த லிக்விடை நான் ஒரு பவுலுக்கு அந்த பிளாஸ்டிக் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போது இது மேலே அப்படியே நான் ஊற்ற போகிறேன். இப்போ ஊற்றக்குள்ளே பாருங்கள் அழகாக அதோட இது பூரா வந்துடுது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு திரும்ப இன்னொரு தாட்டி எடுத்து நம்ம ஊற்றினோம்னாவே நமக்கு வந்து சும்மா நீட்டாக பூராமே வந்துடுது. இப்போது நம்ம வந்து திரும்பவும் விளக்கோட அடிப்பகுதியில் உள் சைடு வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போது விளக்கை வந்து அப்படியே அந்த இதை வந்து உல்ட்டாவாக திருப்பி வச்சுட்டு அதுலேயே இந்த லிக்விடை ஊற்றிட்டு சும்மா ஒரு 2-3 தாட்டி அந்த மாதிரி இப்படி இப்போ அப்படியே அலசனம்னாவே நமக்கு அந்த அழுக்கு பூரா நீட்டாக வந்துடுது. நம்ம ஒன்றுமே ப்ரஷ்ஷே பண்ணலை, நம்ம எதுவும் தேய்க்கல, ஒன்றும் செய்யலை. எவ்வளோ நீட்டாக எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நீட்டாக வந்துடுது. இப்போ திரும்ப அதே மாதிரி இதை ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ரொட்டீனாக மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஊற்றக்குள்ளே நமக்கு க்ளீனாக வந்துடுது. ஒரு ப்ரஷ் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நமக்கு. அவ்வளோதாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த அழுக்கு எடுத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அந்த தண்டையும் இந்த தண்டையும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நல்ல கருத்திருந்த விளக்கு வந்து இப்போ அப்படியே க்ளீனாக ஆகிடுச்சு. இப்போ இந்த விளக்கு இந்த தண்டையும் இப்போ பாருங்கள் நான் கையிலேயே எடுத்து நான் தொட்டு காட்டுறேன். நான் கையிலேயே தேய்க்கிறேன், எனக்கு எதுவுமே ஆகலை, நல்லா இருக்குது. உங்களுக்கு எதாவது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் அவசியம் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லை லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேரி கவர் கையில் போட்டுக்கிட்டு இல்லை க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ மீதி இருந்த லிக்விடை பூராமே நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது அழுக்காக இருக்கிறதுனால நான் அந்த க்ளீனாக இருக்கிற லிக்விடில் ஊற்றலை. இப்போ பாருங்கள் நமக்கு 1/3 ஒரு 1/4 பகுதி அளவுக்கு தான் செலவாயிருக்கு. மீதி லிக்விட் அப்படியே தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஊற்றின அந்த லிக்விட் மட்டும்தான். இப்போ இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம சோப் வாட்டர் நம்ம ஏன விளக்குற சோப் லிக்விட் இருக்குல்ல, அந்த லிக்விட் போட்டு நம்ம எல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு இப்போ வந்துடலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ சூப்பராக ஈஸியாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல், இது எல்லாத்துக்குமே எனக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour கிட்டக்க ஆச்சு நான் வீடியோ எடுத்ததுனால. இல்லைன்னா இன்னும் சீக்கிரமாகவே பண்ணியிருக்கலாம். நான் எதுவுமே தேய்க்கல, நான் கஷ்டப்படாமையே ஈஸியாக நீட்டாக வந்துருச்சு. அவசியம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் சப்ஸ்கிரைப்ஸும் உங்கள் ஷேரும் தான் எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.